இந்த பத்திரிகை நண்பர் சும்மா இல்லாம ஒரு கேள்வி கேட்டாங்க, சும்மாவே இருக்கிறது பத்திரிகை. நானே இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி என்னன்னே சொல்றேன். நான் சொல்றேன், எங்கேயா சட்டம் இருக்கு, எங்கேயா ஒழுங்கு இருக்கு, ரெண்டையும் காணா தமிழ்நாட்டில் ஒழுங்கு இல்லை. இன்னைக்கு பத்திரிகை நண்பர் அதை தூக்கிட்டு போய் சேகர் பாபா கேட்கிறார், அண்ணா இந்த அண்ணாமலை சென்னைக்கு வந்தாரு சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சேகர் பாபு சொல்றாரு, அவர் முதலமைச்சர் சொன்னனால ஒழுக்கமா இருக்காருமா, இல்லாட்டி நான் ரோட்லயே நடக்க முடியாது. நான் சேகர் பாபு மாதிரி பெரிய பெரிய ரோட்ல பார்த்துட்டு வந்திருக்கேன். ரவுடியா இருந்து அப்படியே கட்சி சட்டை வேட்டியை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து அமைச்சர் இந்த மாதிரி பெரிய பெரிய ரோட்ல பார்த்துட்டாங்க அரசியலுக்கு வந்திருக்கேன். என் அண்ணன் சேகர் பாபு அவர்கள இது கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கேதான் அரசியலுக்கு அதற்காக வரவில்லை, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றோம். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக நல்லது செய்யறதுக்கு இப்படி பேச வேண்டியது. அமைதியே யாருக்கிட்டே பேசாம இருந்தோம். ஒரு ரவுடி பையனாக பார்த்து பார்த்துதான் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி. அதனால உங்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கு, ஐயா நம்மளை பற்றி ஆபாசமா பேசுறது நமக்கு வேண்டாம், ஓட்டே போடக்கூடாது. இப்ப என்னை மிரட்டி பாக்குறாங்க, மிரட்டினா போய் வைத்து போய் நம்ம பிரச்சாரம் பண்ணா வீட்டில் இருந்து போறோம். தமிழகத்தில் யாரெல்லாம் மூன்றாவது கட்சியாக இருந்து வந்தார்களோ எல்லாத்தையும் மிரட்டி அழைக்கிட்டாங்க. நீ பாரு, மூன்றாவது கட்சிக்கு எதெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ மிரட்டி மிரட்டி அந்த கட்சி அழைக்க. ஆனால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் வளர்த்தா போகுதையா. 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெல்லத்தான் போகின்றோம். நாகப்பட்டினத்துக்கு ஒரு வெடிவெள்ளியாக, ஒரு விமோசனமாக இத்தனை ஆண்டு கழித்து சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நாகப்பட்டினத்தை மறந்தாச்சு ஆட்சியாளர் மோடி ஐயா வந்த பிறகுதான் நாகப்பட்டினத்தை பார்த்து வேதாரண்யத்திற்கு வந்து பொதுக்கூட்டத்தை போட்டு போயிருக்கார். அதனால் நீங்கள் சரித்திர தவறு செய்யக்கூடாது. நீங்கள் நிச்சயமாக அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு கடைசியா ஐயா நான் ஒரு வீடியோ போடுறோம். ஒரு 10 பேர் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அந்த வீட்டுல பொண்ணு இருக்கிறாங்க, பொண்ணு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, பொண்ணு முறமாம இருக்கிறாரு, பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை இருக்கிறாங்க, பொண்ணோட அப்பா இருக்கிறாங்க. பொண்ணோட அப்பா கேட்கறீங்க, 10 பேர் வந்திருக்கிறீங்க, வெக்கமா இல்லையா, யார் யார் மாப்பிள்ளைன்னு சொல்லணும். உடனே எல்லாம் பாக்குறாங்க, என்ன 10 பேர் வந்திருக்கிறோம், மாப்பிள்ளை யாருன்னு பொண்ணோட அப்பா கேட்கிறாங்க. உடனே ராகுல் காந்தி உட்கார்ந்துருக்கா, அவர் சொல்றாரு, எங்க மாப்பிள்ளை யாரும் முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, எங்க புதுசா வந்திருக்கேன், நான் மாப்பிள்ளையா இருக்கலாமா, இப்பதான் அரசியல் போகணும். லல்லு பிரசாத் யாதவருடைய பையன் கேட்கிறார், நான் மாப்பிள்ளையா இருக்கட்டுங்களா. லல்லு சொல்றாரு, எப்பவா இருந்தாலும் நான் தான் மாப்பிள்ளை, நீ சும்மா. ஐயா இன்னைக்கு இந்திய கூட்டணி பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை போது கணக்காத்தான் இருக்கிறார். பிரதம மந்திரி வேட்பாளரே தெரியல, பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்கிறாங்க ஐயா. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா நான் மாப்பிள்ளையா இருக்கட்டுமா, நீ தமிழ்நாட்டில் இருந்ததே போது சாமி அமைதியா. சகோதர சகோதரிகளே, நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் பிரதம மந்திரி வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். கண்ணு கெட்டிய தூரம் வரை யாரும் அவருக்கு போட்டியாக இல்லை. அன்பு சகோதரர்கள், நாகப்பட்டினத்துல அண்ணன் எஸ்.ஜி.எம். ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்துல நீங்கள் வாக்களித்து தாமரை சின்னத்துல வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.